பத்திரிகைத்துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக ஒரு சிலர் தவறாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானவர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். அடையாளம் காட்டப்பட்ட அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மா அவர்களால் பொறுப்புகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். அதன் பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை சி.வி. சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் வழங்கியவர் மாண்புமிகு அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் அவருக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட சட்டத்துறை, சிறைச்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார். கூடுதலாக அவருக்கு கனிம வளத்துறையை தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களால் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களால், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களால், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களால், நகர்கழகத்துடைய செயலாளர்களால் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மீண்டும் கழகத்தினுடைய 2,16,00,000 கழகத்தினுடைய தொண்டர்களால் ஒருமனதாக இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்குத்தான் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். அந்த தேர்தலில் சி.வி. சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்த பின் நாடாளுமன்ற மேலவைக்கான தேர்தல் அப்பொழுது வந்தது. 30/6/2022 மீண்டும் நாடாளுமன்ற மேலவையிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியுற்ற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மீண்டும் வாய்ப்பினை கேட்டார்கள். அதுவும் வற்புறுத்தி கேட்டார்கள். நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே அந்த வாய்ப்பினை கேட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக 30/6/2022 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவருக்கு பணியாற்ற வாய்ப்பினை தந்தார்கள். அந்த வாய்ப்பினையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பதவி சுகத்தையும் அவர் அனுபவித்தார்கள். மீண்டும் 2026இல் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே வாய்ப்பு தந்தார், தோல்வியை தழுவினார். 2026இலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே தொகுதி மாறி நிற்பதற்கு ஒரு வாய்ப்பினை கேட்டார்கள். அந்த வாய்ப்பையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையோடு அவருக்கு தந்தார்கள். அந்த தேர்தலில் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட விழுப்புரம் சட்டமன்ற வேட்பாளர், வானூர் சட்டமன்ற வேட்பாளர், திண்டிவனம் சட்டமன்ற வேட்பாளர் தோல்வியை தழுவினார்கள். இவர் மட்டுமே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். இந்த மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக இன்றைக்கு யாரை எதிர்த்து நாம் தேர்தலிலே போட்டியிட்டோமோ அவர்களோடு இணைந்து அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எஃகு கோட்டையாக மாற்றப்பட்ட இயக்கம். இந்த இருவரும் தலைவர்களுடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஏற்று மிக சிறப்பான முறையிலே
கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, கழக தொண்டர்களுடைய பாதுகாப்பிற்காக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு முதல் 4½ ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட 75 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெற்றது. இன்றைக்கு 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 53 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய தமிழகத்திலே 1,35,00,000 வாக்குகளை பெற்ற கூட்டணிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி. இப்படிப்பட்ட இயக்கத்தை, இந்த இயக்கத்திற்காக உண்மையாக பாடுபட்டு கொண்டிருக்கிற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தன் மீது ஏற்பட்ட தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது தவறான முறையில் பொய்களை கூறி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு வேலுமணி, எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் கோவை மாவட்டத்துடைய செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 10 தொகுதிகளுக்கும் அவர்தான் பரிந்துரை செய்கிறார் வேட்பாளர்களை. அவர் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பரிந்துரை செய்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்த வேட்பாளர்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிக்கிறார். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்திலே கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு தருகிறார். இன்றைக்கு அவரும் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். 3 மாவட்டங்கள் அவருடைய பொறுப்பிலே விடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம். இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது. இவருடைய மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதுவும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற குற்றங்களை, குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக தங்கள் மீது சுமத்தப்பட்ட குறைகளை இன்றைக்கு பொதுச் செயலாளர் மீது இன்றைக்கு தவறுதலாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கு புறம்பாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலே கடந்த காலங்களிலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காலம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அவர்தான் பரிந்துரை செய்து, அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார். அவர்களும் அந்த தேர்தலிலே இவரை தவிர அனைவரும் தோல்வி அடைகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சேலம் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்திருக்கிறார். அந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். திமுக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். பிஜேபி கட்சியுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். மற்ற கட்சியுடைய தலைவர்களெல்லாம் வெற்றி வாய்ப்பினை இழந்தபோது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் அவருக்கு அறைகோலாக சொல்லுகிறேன், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதேபோல் தலைமை கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டமும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டது. மொத்தம் இருக்கின்ற 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான்
அவருடைய தலைமையிலே நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி தந்து மிக சிறப்பான முறையிலே அந்த மினிட் நோட் புத்தகத்திலே கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார்கள். 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். அதேபோல் தலைமை நிலைய செயலாளர்கள் 81 நபர்களில் 60 நபர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். 10 நபர்கள் 10 தலைமை கழக நிர்வாகிகள் வெளியூர் சென்றிருப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். 3 பேர் உடல்நலம் சரியில்லை என்று கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 95% அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக மிக சிறப்பான முறையிலே செயல்படும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கின்றார்களோ இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக என்ன முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளுக்கு அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் என்று அங்கே நாங்கள் உறுதியோடு தெரிவித்து வந்திருக்கிறோம். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். 30/6/2022 இருந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினர். இன்னும் அவருக்கு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி இருக்கிறது. இருந்தாலும் கூட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைச்சராகலாம் என்ற பதவி ஆசையின் காரணமாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்தால் மீண்டும் அந்த இடத்தை பெற முடியுமா என்ற சந்தேகம் இருந்த பொழுது கூட இயக்கத்தின் சார்பிலே ஒரு வாய்ப்பு கேட்கிறார் என்று பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாய்ப்பினை அவருக்கு தருகிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 5 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் பெறுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு இவரால் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலே இருக்கின்ற, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகின்றவர்களுக்குத்தான், பரிந்துரை செய்கிறவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே திரு சி.வி. சண்முகம் சொல்லுகின்ற நபர்களுக்குத்தான், பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர்கள் தந்தார்கள். அதேபோல் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் அண்ணன் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நானும் ஒரு மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நான் பரிந்துரை செய்த செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக திரு வேலு அவர்களுக்கு வாய்ப்பினை தந்தார்கள். என்னுடைய மாவட்டத்தில் இருந்த 2 வேட்பாளர்களையும் அண்ணன் அவர்கள் அறிவிக்கிறார். அவர் அறிவித்த அந்த அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிட்ட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியாருடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கான வாய்ப்பினை தந்தார்கள். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை தந்தார்கள். அதன் அடிப்படையில் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே தாங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இயக்கத்தின் சார்பிலே போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருந்தால் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இன்றைய அமைச்சராக இருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் திராவிட கட்சிகளோடு எந்த விதமான கூட்டணியும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரோடும் கூட்டணி வைப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எங்களுடைய தலைமை எடுக்கவில்லை. மக்கள் தந்த தீர்ப்பினை ஏற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்ற முடிவினை எடுத்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இயக்கம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சி.வி. சண்முகம் அவர் பேசும்பொழுது எங்களை கட்சியிலிருந்து நீக்கினது செல்லாது, கட்சி 2ஆக பிளவுற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பொழுது யாரெல்லாம் அந்தந்த பொறுப்புகளில் இருந்தார்களோ அந்த பொறுப்புகளில் நீட்டிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் இப்போ கட்சியில் பிளவு இருக்கு, நாங்கள் தான் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்றாரு.
திரு சிவி சண்முகம் ஒரு வழக்கறிஞர், தவறான தகவலை சொல்லக்கூடாது. அவருக்கு யாரால் மாவட்ட செயலாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டது? அவருக்கு யாரால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு அளித்தார்கள்? அவருக்கு யாரால் மீண்டும் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது? மீண்டும் 2026 மயிலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு யாரால் வாய்ப்பு அளிக்கப்பட்டது? மீண்டும் அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையொப்பம் இடுகின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரிடத்தில் இருக்கிறது. எந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினாரோ அதே அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணாக நடந்து கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக பொறுப்புகளிலே இருந்து மட்டுமே தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ தோல்விக்கான காரணத்தை ஆராயணும், பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இப்போவும் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், ஆனா பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன சார் தலைமை முடிவு செய்யும். தலைமை முடிவு செய்யும். அது தலைமை முடிவு செய்யும். நிச்சயமா தலைமை முடிவு செய்யும். முடிவு எடுப்பார். தலைமை முடிவு செய்யும். பொதுச் செயலாளர் கடந்த ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் ஒவ்வொரு தோல்வியினை தான் பொறுப்பேற்றுக்கணும், ஆனா இவர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. அந்த தோல்வியை எங்கள் பக்கம் நேற்றைய தினம் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்திலே மிக தெளிவாக விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. இன்னும் சில தினங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களையும் கழக நிர்வாகிகளையும் அழைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்துவேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் நேற்றைய தினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்திலே அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படல அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு குற்றம் சாட்டுறாரு. ஆதவன் அர்ஜுனா எத்தனை கட்சி மாறி வந்தவர். சார், இப்போ அவங்க தரப்பு